தனுஷ்கோடி தமிழகத்தின் ராமேஸ்வரம் என்ற தீவில் கிழக்கு பகுதியின் கடைசியில் உள்ள ஒரு கிராமம். 1964இல் ஏற்பட்ட ஒரு சூறாவளியால் மிகவும் பாதிக்கப்பட்டு மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த கிராமத்தை தேடி ஒரு பயணம்தான் இந்த ஆவணப்படம். வணக்கங்க. தனுஷ்கோடி நோக்கி நம்மளோட பயணம் வந்துட்டு இந்த பாம்பன் பாலத்திலிருந்து தான் தொடங்க போகுது. எனக்கு இடதுபுறமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில்வே பாலம். இந்த பாலம் 1914 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு ஜெர்மன் பொறியாளர் மூலமாக கட்டப்பட்ட பாலம். எனக்கு வலதுபுறமாக இருக்கிறது வந்துட்டு பாம்பன் தரைவழி பாலம். இது ராஜீவ்காந்தியால் 1987 திறக்கப்பட்ட அன்னை இந்திரா காந்தி பாலம். இங்கே ஏன் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பன் பாலம் தான் வந்துட்டு நம்ம ராமேஸ்வரத்துக்கே ஒரு நுழைவாயில். நம்ம ராமேஸ்வரம் போனால் தான் நம்ம தனுஷ்கோடின்ற ஒரு இடத்துக்கே போய் சேர முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இங்கேருந்து நம்ம தனுஷ்கோடி பயணத்தை தொடரலாம். பாம்பன் பாலத்திலிருந்து சில மைல்கள் பயணம் செஞ்சு நாங்கள் தனுஷ்கோடி அடைஞ்சோம். அங்கே வந்த உடனே அழியும் தருவாயில் உள்ள ஒரு பழைய கடலோர காவல் படையோட கோபுரம் ஒன்று எங்களை வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாகனம் மூலமாக தனுஷ்கோடிக்குள்ளே பயணம் செஞ்சோம். கொஞ்ச தூரம் உள்ளே போன உடனே 1964 வந்த சூறாவளியில் இறந்தவங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு நினைவு தூண் இருக்குது. அந்த தூணை கடந்து உள்ளே பயணம் செஞ்சோம். சில மீட்டர் தூரத்தில் இடிஞ்ச கட்டடங்களை நம்மளால் காண முடியும். அந்த காலத்திலேயே தனுஷ்கோடியில் மருத்துவமனை, தபால் நிலையம், தேவாலயம் மற்றும் ரயில் நிலையமும் இருந்திருக்கின்றதுக்கு இந்த இடிந்த கட்டடங்கள் தான் சாட்சி. பல சிறப்பம்சம் இருந்த தனுஷ்கோடி இன்னைக்கு இப்படி இருக்க என்ன காரணம்? டிசம்பர் 22 மற்றும் 23 ஏற்பட்ட ஒரு சூறாவளியில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது இந்த கிராமம். அதோடு 2 நாள் இந்த கிராமம் இருள் மூழ்கி இருந்தது. மேலும் அந்த சூறாவளியின் போது 240 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதுனால அங்கே உள்ள 1800 மக்களும் அந்த சூறாவளிக்கு பலியானாங்க. 2 நாளும் சூறைக்காற்று பலமாக வீசியதுனால மீட்பு பணியிலையும் அரசாங்கத்தால் ஈடுபட முடியல. டிசம்பர் 22 இரவில் பாம்பனில் இருந்து தனுஷ்கோடி நோக்கி 115 பயணிகளோட ஒரு ரயில் சூறாவளியின் சீற்றம் தெரியாமல் பாம்பன் பாலத்தில் வந்துட்டு இருந்தது. சூறாவளியால் கொந்தளிப்புடன் இருந்த கடல் 7 மீட்டர் உயர அலையுடன் வந்து 6 பெட்டிகளுடன் வந்த ரயிலை கடலில் கவிழ்த்தியது. மேலும் அதில் பயணம் செஞ்ச 115 பயணிகளும் பலியானார்கள். பல மக்கள் இந்த சூறாவளியின் போது இறந்தாங்க. இதில் நீச்சல் காளி என்ற மீனவன் மட்டும் உயிர் தப்பிச்சார். இவர் உயிர் தப்பியதோடு மேலும் சிலரையும் காப்பாற்றினார். இவர் தனுஷ்கோடியின் வாழும் வரலாறாக 2010 வரை உயிர் பிழைத்தார். நீச்சல் காளியை பற்றி அவரது மகனிடம் கேட்டபோது, என் பேர் குமார், நான் நீச்சல் காளியோட பையன். அந்த 64 அழிஞ்சதில் நீச்சல் காளிங்கிற ஒரு மீனவர் தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சு தான் சில பேரை காப்பாற்றி வெளியே அனுப்பி விட்டுட்டு அவர் இந்த ஊர்லேயே இருந்திருக்காரு. கவர்மெண்ட்டும் மற்ற எல்லாரும் கூப்பிட்டும் அவர் இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கே இருந்திருக்காரு. 64 இருந்து 67 ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் கூட வந்திருக்குது. தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் அண்ணாதுரை பிள்ளை அவர் வச்சுருந்துருக்காரு. அதில் கூட அந்த நீச்சல் காளி நீந்தி ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இந்த ஊரில் 67 அண்ணாதுரை கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. அவார்டு வாங்கின பிறகு இந்த ஊரையே அவர் மதித்து இந்த ஊர்லேயே இருந்துட்டார். வார பயணிகளாக 47 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ தான் 2010 நவம்பர் 2010 தான் அவர் இருந்தார். அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவரை சந்திச்சவங்க எல்லாருமே வாரவங்களுக்கு நான் ஒரு மீனவன் தான், மீன் தான் தொழில். இந்த 3 வருஷத்துக்கு பிறகு தான் அவரை பற்றி அதுக்கு முன்னே தெரியாமல் இருந்துச்சு. 3 வருஷம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்ன தெரிஞ்சதுனால இந்த இடத்துலேருந்து வாரவங்களுக்கு நான் கூறிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருந்து தனுஷ்கோடிக்குள்ளே நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். கொஞ்ச தூரம் போன உடனே சூறாவளிக்கு முன் பயன்பாட்டில் இருந்த ஒரு தார் சாலையையும் பழைய ரயில் தண்டவாளத்தையும் பார்த்தோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா இருந்த சமயத்தில் அண்டை நாடுகளான இலங்கை, பர்மா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் ஆங்கிலேயரோட பிடியில் இருந்தது. அப்போது இலங்கையின் வளங்களையும் செல்வங்களையும் அபகரித்து செல்ல ஆங்கிலேயர்கள் ஒரு வழிவகுத்தனர். அதன் விளைவாக சென்னை எழும்பூரிலிருந்து கொழும்போவிற்கு ரயில் பயணச்சீட்டு வழங்கப்பட்டது. அதற்கான சான்றுதான் இந்த பழைய செய்தித்தாள். அதாவது சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை ரயிலில் சென்று பின்பு அங்கிருந்து கப்பல் மூலம் இலங்கையின் தலைமன்னாருக்கு சென்றடைந்தனர். இவ்வாறு அக்கால போக்குவரத்து இருந்தது. இந்த வாகன ஓட்டுநரிடம் அவரது அனுபவத்தை கேட்டோம். கார்த்திகை மாதத்துலேருந்து 6 மாதத்துலேயே ஐயப்பன் கோயில் சீசன் டைமில் கூட்டம் வரும். அதில் அந்த அர்ச்சன் மணிக்கு அவ்வளோவா போகாது வண்டி, வேன் தனுஷ்கோடியே திரும்பிடும். ஆனால் சம்மர் டைமில் வண்டி அந்த லாஸ்ட்லேயும் போகும். ஜனவரிலேருந்து ஃபுல்லாக மழை சீசன் டைமு. அப்போ அர்ச்சன் மணிக்கு வண்டி எதுவும் போகாது. 6 மாதம் கடலில் மீன் பிடிக்கிற மாதிரி, அது போல் 6 மாதம் தண்ணி இருக்கும். இங்கே 6 மாதம் சீசன் முடிஞ்சவொடனே தண்ணி ரிட்டன் போயிடும். 6 மாதத்துக்கு சம்மரில் மழை பெஞ்சா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அப்புறம் காலேஜ் டைமில் கொஞ்சம் கூட்டம் வரும். ஐயப்பன் கோயில் சீசன் டைமில் கூட்டம் வரும். அதுக்கிடையில் கொஞ்சம் தான் வண்டி கம்மியாக தான் வரும் கூட்டங்கள்லாம்.
சில நேரம் பயணத்துக்கு அப்புறம் தனுஷ்கோடியின் கடைசி முனையான அரிச்சல் முனையை அடைஞ்சோம். இங்கே இருந்து இலங்கை வெறும் 29 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றது. இந்துக்களின் புராணமான ராமாயணத்தில் ராவணன் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்றார். சீதையை மீட்கிறதுக்காக ராமன் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு செல்ல ஒரு இடத்தை தன் புகழ்பெற்ற அம்பினால் தேடினார். அந்த அம்புடைய முதல் பகுதி தனுஷ் என்றும் கடைசி பகுதி கோடி என்றும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இடத்தை கண்டுபிடித்ததும் அந்த இடத்துக்கு தனுஷ் கோடி என்ற பெயர் வழங்கப்பட்டது. அங்கே இருந்து 4 நாள் அனுமன் படையோட உதவியால் பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலம் வழியாக ராமன் இலங்கைக்கு சென்றடைந்தார். இதனால் இந்த பாலத்துக்கு ராமர் பாலம் என்று பெயர் வழங்கப்பட்டது. பின்பு ராவணனோட போர் புரிந்து ராமன் வெற்றி பெற்று சீதையை மீட்டார் என்பது ஐதீகம். ஒரு பக்கம் இது வெறும் கட்டுக்கதை. ராமர் பாலம் என்ற ஒன்று யாராலும் கட்டப்படவில்லை. அது இயற்கையாய் அமைந்த மணல் திட்டு என்று ஒரு தரப்பு மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி துறையை சேர்ந்த நாசா செயற்கைக்கோளால் புகைப்படம் எடுத்து தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு பாலம் இருப்பதை உறுதி செய்தனர். அது மட்டும் இல்லாமல் இது இயற்கையாக அமையப்பெற்றதில்லை, மனிதனால் கட்டப்பட்டதற்கான சாட்சியங்கள் இருக்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்தாங்க. பாலத்தோட அடிப்பகுதி மரக்கட்டையாலும் அதன் மேல் 2 அடுக்கு பெரிய பாறையும் வெளிப்பகுதியில் சிறிய பாறைகளும் அமைந்திருந்தது தெரிய வரப்பட்டது. பாலத்தின் மேலடுக்கில் உள்ள பாறைகள் மிதக்கும் தன்மை கொண்டது என்று பலராலும் நம்பப்பட்டது. அதாவது ராமனுடைய பாதம் இந்த பாறைகள் மீது பட்டதனால் இது மிதக்கும் திறனை பெற்றது என்று பலரும் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை கோவிலில் வச்சு வழிபடுறாங்க. இந்த பாலத்தை உறுதி செஞ்ச நாசா இது ராமரால் கட்டப்படவில்லை, மனித குலத்துடைய முதல் மனிதனான ஆதாமால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி இந்த பாலத்துக்கு ஆதாம் பாலம் என்ற பெயரை வச்சாங்க. நம்ம ஊரில் உள்ள ஒரு இடத்துக்கு எங்கேயோ உள்ளவங்க பெயர் வச்சது சற்று வருந்தக்கூடியது. கடந்த 2004 வந்த சுனாமி போது கடல் உள்வாங்கிய சமயத்தில் இந்த ராமர் பாலம் காட்சி அளித்ததுன்னு பார்த்ததுக்கான சாட்சியங்கள் இங்கே உள்ளன. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் தனுஷ்கோடியுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு அங்கே உள்ளவங்களுக்கு தெரிய வந்தது. கடலுக்குள்ளே இன்னும் பல கட்டடங்களும் ஒரு கோவிலும் இருந்ததை கண்டு மக்கள் வியப்படைஞ்சாங்க. நான் இப்போ இருக்கிற இடம் தான் ஃபால்ஸ் ஜலசந்தி. அதாச்சும் ஜலசந்தினா ஜலம்னாலே நீர், அதாச்சும் இந்த 2 நீர் சந்திக்கிற இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, இந்த பக்கம் இருக்கிறது இந்திய பெருங்கடல். இது 2மே சந்திக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். பின்னாடி பார்த்தாலே தெரியும் இந்த 2 நீரும் வந்து எந்த இடத்துல எப்படி வந்து சந்திக்குது. இந்த ஜலசந்தி வழியாக தான் பழைய கப்பல் போக்குவரத்து இருக்குது. இப்படி பல அம்சம் இருந்த தனுஷ்கோடி 1964 சூறாவளிக்கு அப்புறம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலம் அன்றைய அரசு அறிவித்து மக்களால் கைவிடப்பட்டது. மொத்த இடத்தையும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் சூறாவளியோட கோரத்தானவை எப்படிப்பட்டது. கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் வெறும் மணல் தான் இருக்குது. அந்த சூறாவளியோட பாதையில் இருந்த எல்லாத்தையும் அது சுற்றி வரை போட்டு இப்போ இது ஏதோ ஒரு பாலைவனம் கூட காட்சி இருக்குது. இதை பார்க்கும்போது அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் சூறாவளி வந்து இப்படி துணி விரிச்சு இருந்திருப்பாங்கன்னு நினைக்க சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இது ஒரு சுற்றுலா தலமாகவும் மற்றும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் மாறி இருக்கு. தினமும் இந்த தனுஷ்கோடிக்கு பல மக்கள் வந்துட்டு இருக்காங்க. என்னதான் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலம்னு அரசாங்கம் இந்த இடத்த அறிவித்தாலும் இங்கே சூறாவளியில் உயிர் தப்பிச்சவங்களோட சில வம்சாவளிகள் இன்னும் இங்கே வாழ்கிறாங்க. தமிழக அரசு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் தனுஷ்கோடி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தார் சாலை அமைக்க ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே தனுஷ்கோடி Subscribe our channel. Thanks to everyone.